Respected Secretary Sir, respected Chief Guest of today's function, respected Principal Sir, heads of various departments, faculty members, members of the media, press, and my dear brothers and sisters, very good morning. Good morning, sir. Very good morning, and very, very happy to see you all in this wonderful occasion of Mudivedu Munneru Season 7. Right. See, life is all about transformation. அதாவது ஒரு காலகட்டத்திலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஸ்கூல் படிச்சுட்டு அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நாட் ஓன்லி அபவுட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆர் ஆட்டிடியூட் வாட் எவர் இட் மே பி. அதுக்கப்புறம் காலேஜ் வருவோம். காலேஜில் லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். காலேஜில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நாலேஜை எடுத்துகிட்டு காலேஜில் கற்றுக்கக்கூடிய கல்ச்சரை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் கொண்டு போவோம். அங்கே கார்ப்பரேட்டில் போய் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஆண்டர்ப்ரனர் ஆகிறவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நாம் சில முடிவுகள் எடுக்கணும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது சில முடிவுகள் சில செட்பேக்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அந்த முடிவுலேருந்து எப்படி நம்ம பவுன்ஸ் பேக் பண்ண போகிறோங்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதுதான் நம்ம எஜுகேஷன், அதுதான் நம்ம நாலேஜ், அதுதான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். பவுன்ஸ் பேக் பண்ணணும். ஒருத்தரும் கீழே விழுந்துட்டோங்கிறதுக்காக அப்படியே விழுந்துட்டோம்னா எந்திரிக்க முடியாது. எப்படி வேகமாக எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நாலேஜ், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். திஸ் ஷோ இஸ் ஆல் அபவுட் மோட்டிவேஷன். ரைட். இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணி, மிகப்பெரிய தொழில் நிறுவனம், தனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழர், தமிழ் மீது தீராத ஆசையும் காதலும் பற்றும் உள்ளவர். அவரோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நாடுகளில் அவரோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சிறந்த தமிழன். இது மாதிரி ஒரு நபர் நம்ம காலேஜில் சார், செக்ரட்டரி சார், பிரின்சிபல் சார்ட்டு கேட்டேன், இன்வைட் பண்ணலாமா, யார் இந்த முடிவெடு முன்னேறு சீசன் 7க்குன்னு. சாரோட நேமை சஜஸ்ட் பண்ணோன்னு 2 பேருமே ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை கூப்பிடுங்க, அவர் வரணும் நம்ம காலேஜுக்கு, அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். தட் வில் பி அ ரியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். டுடே வி ஹேவ் வித் அஸ் ஸ்ரீ V.R. Muthu sir, please sir, please Udayan Nallamai, BVE and Sons chairman onto the dais. விருந்தினரை வரவேற்பதில் என்றைக்குமே சாரநாதன் காலேஜுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, அதுக்கு தனி பாரம்பரியம் உண்டு. சாரை பற்றி நான் சொல்லும்போது பாரம்பரியமான குடும்பம்னு சொன்னேன். அதே மாதிரி பாரம்பரியமான குடும்பம், தி கிரேட் எஜுகேஷனலிஸ்ட். இந்த எஜுகேஷன் குடும்பத்திலேருந்து எஜுகேஷனலிஸ்டாக வருவாங்கன்னு தெரியுமா? அது மாதிரி த கிரேட் எஜுகேஷனலிஸ்ட். 70 வயது அனுபவம், 20 வயது செயல் துடிப்பு, ஆரோக்கியம். நவம்பர் 14 பிறந்ததுனால அவர் குழந்தைகள் தினத்தில் பிறந்தனால குழந்தை உள்ளம் கொண்ட செக்ரட்டரி சாரை சீஃப் கெஸ்ட்டுக்கு மொமெண்டோ கொடுக்கறதுக்கு humble and simple to the personality, down to earth ன்னு சொல்லியிருப்போம். அது none other than our principal, the great leader of our institution, to adorn the shawl, sir, please. ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக செக்ரட்டரி சார் செய்வார் எப்பயுமே. இந்த தேங்க்யூ கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது யார் வந்தாலும் அவங்கள தேங்க் பண்ணுறது எங்களோட பாரம்பரியம். ஸோ ஐ வில் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அவர் செக்ரட்டரி சார் டு கிவ் அ தேங்க்யூ கார்டு சார். இப்போ வந்தாலும் சார், எந்த செலிபிரிட்டி யார் வந்தாலுமே தேங்க் பண்ணி அனுப்பணும், அவங்கள சந்தோஷமாக வராங்க அண்ட் நல்லா கௌரவிச்சு அனுப்பணுங்கிறது தான் சாரோட விஷயம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். விருதுநகர்லேருந்து ட்ராவல் பண்ணி எங்கள் காலேஜுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். VVV and Sons அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க? அது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? எங்கள் முன்னோர்கள், அதாவது அப்பா, அவங்க அப்பா
எங்கள் ஊரில் வந்து தகப்பனார் ஐயான்னு சொல்லுவாங்க. டேடி வந்து ஐயா, டேடியோட டேடி அப்பா. உங்களை ரொம்ப குழப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய டேடி அப்பா, கரெக்டாக? அதானே உங்கள் ஊரில் எல்லாம். எங்கள் டேடியோட டேடி தாத்தா. தாத்தா. ஸோ எங்கள் தாத்தா காலத்து சமாச்சாரம். இந்த பிஸ்னஸ் எங்கள் தாத்தா அவங்க சகோதரர்கள் சேர்ந்து நடத்திய பிஸ்னஸ். எப்போது? 1940க்கு முன்னால். 1940 முன்னால். ஓகே, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். மச் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கராச்சியில் இருந்திருக்கு. ஏன்னா கராச்சி வந்து பிரிட்டிஷ் ஓகே சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு ஊர். பாம்பேயில் இருந்திருக்கு, ரங்கூனில் இருந்திருக்கு, கொலம்போவில் இருந்திருக்கு. இந்த ஊர்களில் இருந்து அவங்க கமாடிட்டி பிஸ்னஸ் பண்ணாங்க. கமாடிட்டி அப்படின்னா அரிசி, பருப்பு, நவதானிய வகைகள்னு சொல்லலாம். அப்படி கமாடிட்டி பிஸ்னஸில் இருந்தவங்க தான் 1940 எங்ககிட்ட பெருவாரியாக எள்ளு வாங்கி நல்லெண்ணெய் தயாரித்த ஒருத்தர் பொருளாதாரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஓ சரி. அப்போது அந்த எள் வணிகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாம் தடைப்படுது. ஓகே ஓகே. அப்போது தாத்தா அவங்க சகோதரர்கள் மொத்தம் 4 பேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அப்போது ஒரு தாத்தாவோட யோசனை வந்து, நாம் ஏன் நல்லெண்ணெய் தயாரிக்கக்கூடாது என்று முதலாக ஒரு ட்ரேடர் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக மாறுறார். ட்ரேடர் கன்வெர்டட் இன்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது வந்து 1940. 1940 ஓகே. எங்கள் தாத்தா வந்து 4 பேர் சொன்னேன். அந்த 4 பேரில் எங்கள் தாத்தா பேர் வந்து விவிவி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். விவிவியில் இருந்து தான் ஆனந்தம் நல்லெண்ணெய் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்போது ஆனந்தம் நல்லெண்ணெய் இருக்கிறது. 1986 எங்கள் குடும்பத்தில் ஒரு பாகப்பிரிவினை. அதன் மூலமாக 86 டிசம்பரில் இதயம் நல்லெண்ணெய் ஆரம்பிக்கிறது. ஓ, இதயம் வந்து 1986 ஓன் பிராண்ட், நீங்கள் தனியாக. ரைட் ஓகே. 1986 தான் இதயம் ஆரம்பிக்கிறது. இது எங்கள் விவிவி ஃபேமிலி. விவிவி ஃபேமிலியில் ஆனந்தம் இருந்த இடத்துல இப்போ ஆனந்தமும் இருக்குது, இதயமும் இருக்குது. பின்னாடி நாங்கள் மந்த்ரா கடலைன்னு ஆரம்பிக்கிறோம். எங்கள் தாத்தாவில் இன்னொரு தாத்தா ரொம்ப பிரபலம். எங்கள் தாத்தா பேர் சொல்லிட்டேன், விவிவி அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு தாத்தா பேர் என்ன யாராலும் கெஸ் பண்ண முடியுமா? எங்கள் தாத்தா விவிவி. யார் அது கெஸ் பண்ணது? சார் கெஸ் பண்ணியிருக்கிறார், வாழ்த்துக்கள். ஸோ விவிடி உங்கள் எல்லாருக்கும் பிரபலம் தெரிந்த தேங்காய் எண்ணெய். அது ஒரு தாத்தா என்பதை இந்த சபையில் பெருமையோடு தெரிவிச்சேன். எங்களுக்கும் பெருமை தான் சார். ஏன்னா ஒரு சரியான நபர் முடிவெடு முன்னேறு சீசன் 7க்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்திருக்கிறது எங்களுக்கு. முதல் பாயிண்ட்லேயே முடிவெடு முன்னேற பிடிச்சிட்டிங்களே. We appreciate you. Thank you. We appreciate Karthikeyan. Very good. Very good. சரி, இப்போ விவிடி இப்படி சொன்னீங்க. விவிவி இதயம் உருவானது 1986. இதயம்ங்கிற நேம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபாதர் வச்சதுங்களா, இல்லை நீங்கள் அப்போ அந்த பிஸ்னஸ்குள்ளே இருந்தீங்களா? அதாவது எங்கள் அப்பா இருக்கார், நான் இருக்கிறேன், என்னுடைய சகோதரர்லாம் வந்தாச்சு அநேகமாக. ஓகே அநேகமாக. அப்போது ஒரு புதிய பேர் வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு தங்கச்சி பாப்பா அல்லது ஒரு தம்பி பாப்பா பிறந்தால் பேர் வைப்போம் தானே? ஹலோ, அப்படி தானே? என்ன மாதிரி பேர் வைப்பீங்க? புது விதமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு சிலர் பாட்டி பேர் வரணும், தாத்தா பேர் வரணும்னு நினைப்பீங்க.
ஒரு சிலர் இதுவரைக்கும் கேட்காத பேர் எதையாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. சாதாரணமாக நாங்கள் எப்படி பேர் யோசித்தோங்கிறத சொல்கிறேன். 4 கால் இருந்தால் அதற்கு என்ன பேர்? நாற்காலி. நாற்காலி. 3 கால் இருந்தால் முக்காலி. இதற்கு என்ன பேர்? காரணப்பெயர். காரணப்பெயர். இதயமும் காரணப்பெயர் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். எப்படின்னா இதயத்திற்கு சிறந்தது நல்லெண்ணெய். இதயத்திற்கு சிறந்தது என்பதால் அதற்கு ஏன் இதயம் என்றே பெயர் வைக்கக்கூடாது? அதான் எங்கள் நோக்கம். இதயம்னு பேர் வச்சோம். ஆக்சுவலாக இதயம்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சக்திங்கிற ஒரு பேரை யோசிச்சிருந்தோம். எங்கள் பட்டியலில் முதல்ல இருந்த பேர் சக்தி, 2வது இருந்த பேர் இதயம், 3வது 4வது பல பேர்கள் இருந்தது. இந்த சக்திங்கிற பேரில் பாடல்லாம் தயாராகிடுச்சு, விளம்பர ப்ரோமோ வீடியோ. அந்த விளம்பர பாடல் பாடியவர் வாணி ஜெயராம். எக்ஸலன்ட் சார். லேபிள் ரெடி ஆயிடுச்சு, பிரிண்ட் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஒட்டி சரக்கு டெஸ்பேட்ச் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அந்த கட்டத்தில் எங்கள் மேனேஜர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சக்தின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது சக்தி மசாலா கிடையாதுங்க, அது வேறு ஏதோ பிராண்டு, சக்தின்னு ஒரு நல்லெண்ணெய் பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் மேனேஜர் ஒருத்தர் சுட்டி காட்டினார். நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை. எங்கள் பட்டியலில் இருந்த 2வது பெயர், முதல் பெயர் சக்தி, 2வது பேர் இதயம். இந்த 2வது பேரை ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த 2வது முதல் பேர் வைக்காமல் 2வது பேர் வச்சதில் இன்றைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த 2வது பேர் தான் சார் இன்றைக்கி 50 கண்ட்ரிக்கு மேலே உங்களை ரீச் பண்ணியிருக்கேன் சார். இதயம் இல்லாத வீடுகளே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ரீச் பண்ணி கொண்டு போயிருக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட் சார். 50 நாடுகள்னு சொல்லி சார் எங்களை ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா 38 நாடுகள்னு சொல்லி 38 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதிக்காக நாங்கள் ஒரு உப்புக்கல்லை கூட எடுத்து வைக்கல. புரியுதா? ஹலோ, உப்புக்கல் அதாவது எஃபர்ட், ஒரு முயற்சி நாங்கள் எடுத்து வைக்கல. பொதுவாக ஒரு காரியம் சாதிக்கணும்னா முயற்சி பண்ணுமா இல்லையா? ஒரு முயற்சியும் பண்ணலை. அது எப்படி? முயற்சி எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முயற்சியே பண்ணலையா? முயற்சியே இல்லாமல் ஒரு எஃபர்ட்லெஸ், முயற்சியே இல்லாமல் மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, சொல்லவா? எனக்கு பிடித்த ஒரு புது மொழி தமிழில், பழமொழி இல்லாமல் புது மொழி. தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். புரியுதா? கைதட்டலாம். தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். ஓகே, யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? நம்ம ஒரு நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். அது அதுதான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போகிற பாதையில் பல விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கும். சாரையும் பாராட்டிடும். இப்போது என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன செய்கிறேன்? தேடுறேன். பர்ஸு கிடைக்குதா? கிடைக்கல. ஆனால் பாஸ்போர்ட் எங்கே வச்சேங்கிறதையும் கிடைச்சி மறந்து போச்சு. அந்த பாஸ்போர்ட் கிடைச்சது. நான் என்ன தேடினேன்? என்ன கிடைச்சது? தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்குது. கரெக்டா? எஸ் சார், எஸ். ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்குமே நடந்திருக்குமே. ஐடி கார்டு போட்டு வரணும் டெய்லி காலையில். ஐடி கார்டு கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். தொலைஞ்சு போன புத்தகம் கிடைக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எங்கேயோ வச்ச ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கூட கிடைக்கும். தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். இது வெறும் சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறது இல்லை, இதில் பெரிய உண்மை இருக்குது. உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன கண்டுபிடிச்சார்? டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். அவர் தேடவே இல்லையே,
அவர் தேடினார், டெலிஃபோனை தேடவே இல்லை. அவர் மனைவிக்கு கொஞ்சம் காது கேட்காதான். மனைவி கேட்டிருக்காங்க, இந்த காது சரியாக கேட்கல, ஏதாவது பண்ணுங்களான்ட்டு. அப்போ அவர் செய்த ஆராய்ச்சி, எதற்காக ஆராய்ச்சி செய்தார்? காது கேட்கும் கருவி ஒன்றை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்கிறார். ஆனால் அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. என்ன கிடைத்தது? டெலிஃபோன் கிடைத்தது. தேடினால். அதனால் இந்த மாணவர்கள், சாரநாதன் கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? தேடினால் கிடைக்கும். தேடாததெல்லாம் கிடைக்கும். ஓகே, இதில் இன்னும் நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்ல முடியும். இப்போதைக்கு இது போதும். அதையும் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸையும் நான் கனெக்ட் பண்ண வரேன். எஸ் சார். பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய பாடுபட்டோம், நிறைய முயற்சி பண்ணோம், நிறைய வெற்றி கிடைச்சது. நாங்கள் எங்கே தேடினோம் எங்கள் மார்க்கெட்டை? தமிழ்நாடு. பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி, ஆல்மோஸ்ட் முழுக்க தமிழ்நாட்டில் தான் தேடினோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்தது என்னவோ, வடமேற்கே டொரண்டோவிலிருந்து தென்கிழக்கே சிட்னி வரைக்கும் மார்க்கெட் கிடைக்கும். வடமேற்கே டொரண்டோ என்பது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர் வந்து டொரண்டோ. கனடா எங்கே இருக்கு? அமெரிக்கா கண்டத்தில், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு மேலே வடக்க இருக்குது டொரண்டோ, அங்கே தான் இருக்குது. சிட்னி எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா. பரவாயில்ல, உங்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் வேறு தெரியுது. சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அது ஒரு ஓரம், டொரண்டோ ஒரு ஓரம். கிட்டத்தட்ட 38 நாடுகள் இடையில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது. எத்தனையோ நாடுகள் இருக்குது, எங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது 38 நாடுகளில். இந்த வெற்றிக்கு காரணம், டொரண்டோலேருந்து சிட்னி வரைக்கும் இருக்கிறது யார்? தமிழர்கள். திருச்சி சேர்ந்தவங்க, தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க, நெய்வேலியை சேர்ந்தவங்க, திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, இவங்க தானே அங்கே இருக்காங்க. ஹலோ, ஒத்துக்கிறீங்களா? ஸோ தட்ஸ் இட். திருச்சியில் வீட்டுக்கு வரும்போது வத்த குழம்பு சாப்பிட்றாங்க தானே? வத்த குழம்பு சாப்பிட்றாங்க. வெஜிடேரியன்லாம் வத்த குழம்பு சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜெல்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் வேணும். ஹலோ, மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கட்டாயம் வேணும். ஸோ இந்த திருச்சியில் நம்ம அம்மா பண்ணுற வத்த குழம்பு, மீன் குழம்பு டேஸ்ட்டு டொரண்டோவில் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் அங்கே போனாலும் இதே நல்லா வேணும். மாணவர்களே, இதுதான் நம்ம ரகசியம். தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள், மிகப்பெரிய சாதனை நீங்கள் செய்வீர்கள் என்று வாழ்த்துகின்றேன். ஆல் தி பெஸ்ட். சார், இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு மார்க்கெட்டு நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் இதே நல்லெண்ணெய் தான் சார். ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் ஷேரை இதே நல்லெண்ணெய் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட். இதை விட தாண்டி நார்த்துக்கு போகிறோம் சார். நார்த்தில் பார்த்தீங்கன்னா கடுகெண்ணெய் தான் வந்து யூசேஜ் நல்லெண்ணெயோட. ஸோ அந்த மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பெனிட்ரேட் பண்ணுறீங்க நார்த் இந்தியாவில்? ஏன்னா என்றைக்குமே டஃப்பாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பெனிட்ரேஷனுங்கிறது சேலஞ்சிங்காக இருக்கும். சரி, நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இதே வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இன் மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் கேள்வியிலே ஒரு சின்ன மாற்றம் நான் கொடுக்குறேன். இந்த காலத்தில் உலகமெல்லாம் ஆலிவ் ஆயிலில் பெருமையாக பேசுகிறாங்க. ஹலோ, ஆலிவ் ஆயிலில் பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ சார் எங்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் சார், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஆலிவ் ஆயில் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சார் கேட்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, இப்போ பதில் சொல்ல சரி சார். ஆலிவ் ஆயில் பயன்படுத்தலாமா சார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு என்னுடைய பதில்,
அந்த கடுகெண்ணெய்க்கும் சேர்ந்து இப்போ பதில் வந்துடும். என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன். கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகள் இருக்குங்க. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தின விஷயம். ஓகே, பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம். பொண்ணு இத்தாலியில் போய் நான் பார்க்கணுமா, ஹலோ, டெல்லியில் போய் பார்க்கணுமா, விருதுநகரில் பார்க்கணுமா? உங்கள் கேள்விக்கு பதில் விருதுநகர். உங்களுக்கு உணவு எண்ணெய் வேணும்னா தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துக்கள்லேருந்து தயாரிக்கிற அந்த பாரம்பரிய தமிழ்நாட்டில் உங்கள் அம்மா பயன்படுத்திய, பாட்டி பயன்படுத்திய அந்த பாரம்பரிய உணவு எண்ணெய் தான் உங்களுக்கு தேவை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கடுகு எண்ணெய் உங்களுக்கு தேவையில்லை. இத்தாலியில் இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் உங்களுக்கு தேவையில்லை. அதான் நான் வேறு விதமாக சொன்னேன். என் பையனுக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டியும் போகணும்ல சார். அப்போ இந்த வந்துட்டேன். என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறதா சொல்லி சொன்னேன். அங்கே நான் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லையா. இப்போ என் பையனுக்கு நான் விருதுநகர்லேயே பொண்ணு பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. பேர பேத்திகள்லாம் இருக்கிறாங்க. இதே இது நான் இத்தாலியில் பொண்ணு எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இத்தாலியில் மார்க்கெட். வெரி பாசிட்டிவ். தேங்க்யூ வெரி மச். வெரி பாசிட்டிவ். என்னுடைய பயம் என்னென்னா, ஏற்கனவே இத்தாலியில் நம்ம நாட்டில் ஒரு பெருந்தலைவர் பொண்ணு எடுத்து என்ன பாடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அது வேண்டாம், வில் கம் பேக். ஸோ இதுதான்ப்பா சமாச்சாரம். நமது பாரம்பரியம் அறிந்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் அரிசியை சாப்பிட மாட்டேன்னா தப்பு, நல்லெண்ணெயை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா தப்பு. நம்ம பாரம்பரியம். கம்பு, கேழ்வரகு நம்ம பாரம்பரியம். ஸோ நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாது நமது உணவு பழக்க வழக்கத்திலே என்பதுதான் என்னுடைய பதில் இந்த இடத்துல. தேங்க்யூ வெரி மச். அடுத்த கேள்வி. சார், இப்போ இதயம் இல்லாத வீடுகளே இல்லை. டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, ஒரு இடத்துல ரீச் பண்ணுறது. எப்படி உங்களை வந்து ப்ராடக்டாக எல்லா இடத்துலையும் கஸ்டமருக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்க? எஸ் சார். இப்போது சென்னை, மதுராந்தகம், தஞ்சாவூர், விருதுநகர், திருச்செங்கோடு, இந்த 5 ஊர்களில் எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது. கிளைகள், பிரான்ச்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பிரான்ச்சஸ். இந்த 5 பிரான்ச்சஸ்லையும் ஸ்டாக் பண்ணிடுறோம். நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், கடுகு எண்ணெய் இருக்குங்க, எல்லாமே ஸ்டாக் பண்ணிடுறோம். திங்கள் முதல் சனி வரை இந்த 5 சென்டரில் இருந்து, ஒவ்வொரு சென்டரில் இருந்து கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வாகனங்கள் அந்தந்த பகுதியில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை கொண்டு போய் சரக்கு கொடுத்துருக்கணும். உதாரணத்திற்கு திருச்சி அப்படின்னா ஒரு 4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை கொடுத்துட்டா எனக்கு திருச்சியில் வேலை முடிஞ்சது. ஒரு காலத்தில் திருச்சியில் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது திருச்சியிலேயே 4 நாள் இருப்போம். திருச்சியில் 4 நாள் இருப்போம். ஒரு நாளைக்கு 100 கடை பார்ப்போம், 400 கடை பார்ப்போம். 400 கடை. எக்ஸலென்ட். அது வந்து ஓல்ட் ஸ்டைல். அப்போ எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. காலப்போக்கில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட அவசியத்தை உணர்ந்தோம். முதல் எங்கள் பிராண்ட் அன்பாப்புலராக இருக்கும்போது கடைகளில் நாங்கள் நேரடியாக கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தோம். இப்போ பாப்புலர் ஆன உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஸ்டடி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதில் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எவ்வளவு ஸ்ட்ரென்தன் இருந்ததுன்னா we can make our products to reach the customers ஈஸியாக. கஸ்டமருக்கு வந்து போய் கடையில் கேட்டவொன்னே இருக்கணும், இல்லைன்னு வச்சிங்களா அடுத்த ப்ராடக்டை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதயம் நல்லனோட சக்ஸஸ் என்னன்னு சார் சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்.
தெர் ஆர் 3 P's. நிறைய பீஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க மார்க்கெட்டிங்கில், பட் நான் சொல்ல வர்றது 3 P's. ஒன்று வந்து ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்டாக இருக்கணும், ஜெயிக்கணும் தான். ரெண்டாவது பப்ளிசிட்டி, ஓரளவுக்காவது மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு பிராண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது என்பது மக்களுக்கு தெரியணும், அதற்கு தேவை பப்ளிசிட்டி. மூன்றாவது பிளேஸ்மெண்ட், அதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது திருச்சியில் சார் என்னோட கஸ்டமர், என் ப்ராடக்டை பற்றி தெரியும், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கார், தெரியும் சார், நல்லா தரமான ப்ராடக்ட்னு தெரியும். இல்லை ஒரு உதாரணத்துக்கு, ஆனால் திருச்சியில் ஒரு கடையில் கூட என் ப்ராடக்ட் இல்லை, என்னாகும்? தோல்வி தான். ஸோ தட் தேர்ட் P இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ட் P தான் பிளேஸ்மெண்ட், அதை லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய வார்த்தைகளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. சார், இப்போ இதயம் ஒரு ப்ராடக்ட், அது வந்து இட்ஸ் அ பிராண்ட் அப்படின்னு சொல்லிடலாம், எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி. அவங்க கம்பெனிலேருந்து வேறு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு சார், கஸ்டமர்ஸ் ரீச் ஆகும்? மந்த்ரா கடலை எண்ணெய் எங்கள் ப்ராடக்ட் தான். சம்மந்தி எள்ளு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் உண்டு. இப்போது சில காலகட்டங்களில் நிறைய எள்ளு பயன்படுத்துகிறோம், அப்படி தானே நம்ம வீடுகளில். இப்போ எங்கள் வீட்டில் பிரதானமாக எள்ளு சட்னி தயாரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கொழுக்கட்டை தயாரிக்கிறதுக்கு எள்ளு நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கிடையாது அது. நான் வெளியே தமிழ்நாட்டின் வடக்கு புறங்களில், வடக்கு பகுதிகளில் அந்த மாதிரி எள்ளு நான் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ சம்மந்தி எள், அந்த எள்ளுக்கு பேர். சம்பந்திங்கிறது மலையாள வார்த்தை. தமிழில் சம்பந்தினா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மலையாள சம்பந்தி. சம்பந்தி எள் அப்படின்னா சட்னி செய்யக்கூடிய எள்ளுன்னு அர்த்தம். சம்பந்தினா மலையாளத்தில் சட்னி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து சம்பந்தி எள். மந்த்ரா கடலைன்னு சொன்னேன். ஹர்தில் மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லி தயாரிக்கிறோம். மஸ்டர்ட் ஆயிலுக்கு நாங்கள் போனது வந்து தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்காக அதை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் தயாரிக்கலை, ஜெய்ப்பூரில் அதை அவுட் சோர்ஸ் பண்ணி விஜயவாடாவில் பேக் பண்ணி மார்க்கெட்டில் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். சார், இப்போ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா கஸ்டமர்ஸை ரீச் ஆகிறதுக்கு? இல்லை எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் இதயம்லேருந்து போகுது, விவிவிலேருந்து போகுது அப்படின்னு சொல்லி காமன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா, இல்லை ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்புல உங்களோட ஐடியாஸ் வேரி ஆகும்? அதாவது நான் குறிப்பாக 2 ப்ராடக்ட்ஸை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இதயம் நல்லெண்ணெய், அதுதான் எங்களுக்கு தாய் பொருள் இல்லையா, அதில் தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அப்போ எங்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இதயம் நல்லெண்ணெய் மட்டும் ஃபோக்கஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி மார்க்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு லீடர் என்ற பேரோடு அதில் இருக்கும். ஒன்று, ஒரு காலகட்டத்தில் நல்லெண்ணெயில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு காரணம் விலைவாசி. இப்போ நல்லெண்ணெய் விலை இன்றைக்கி தேதியில் 380 ரூபா ப்ளஸ் டேக்ஸ், 450 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி விலைகள் ஏறும் பொழுது குறிப்பாக பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து வர்ற எண்ணெய்கள், அதெல்லாம் 100 ரூபா 110 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த காலத்தில் நாங்கள் 400 ரூபா ஆன உடனே எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுவது இயற்கை. வீட்டில் அம்மா என்ன நினைப்பாங்க, என்னங்க 400 ரூபா 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறது இயற்கை. ஸோ அந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு வர்றது உண்டு. ஸோ நல்லெண்ணெயில் ஒரு அளவிற்கு மேலே வளர்ச்சி அடைகிறதுல சிரமம் உண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா
நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு பிராண்டு கடலை எண்ணெய் வேண்டும். நாங்கள் ஏன் பாம் ஆயில் போல, ஏன் சன்ஃப்ளவர் ஆயில் போல? பாம் ஆயில் இந்தியன் கிடையாது, சன்ஃப்ளவர் ஆயில் இந்தியன் கிடையாது. ஸோ இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட உணவு எண்ணெய்கள், அது நமக்கு பொருத்தமில்லாத எண்ணெய்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. This shows a patriotism towards our country. அதாவது பேட்ரியாட்டிசம் ஒரு பக்கம், பொருத்தம் ஒரு பக்கம். உதாரணத்துக்கு an apple a day keeps the doctor away. யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு தான். தயவுசெய்து அந்த பழமொழியை சீரியஸாக நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் நம்ம நாட்டுக்கு அது என்ன பொருத்தங்கிறத தேடணும். ஆப்பிள் விளையுதா நம்ம ஊரில்? காஷ்மீரில் விளையிறது, அது காஷ்மீரில் இருக்கிறவங்க சாப்பிடட்டும். ஆனாலும் நம்ம ஊரெல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆப்பிளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் அதை விட பொருத்தமான பழம் நம்மகிட்ட இருக்குது. நம்ம பகுதிகளில் விளையிற பழம் என்ன தெரியுமா? என்னப்பா? வேற என்ன சொன்னீங்க? கொய்யாப்பழம், வாழைப்பழம், பெரிய நெல்லி. ஓகே ஓகே, இப்போ நான் பதிலுக்கு வந்துடுறேன். an apple a day keeps the doctor away. அதை நமக்கு பொருத்தமாக மாற்றி தரட்டுமா? மாற்றி தரட்டுமா? அவசியம் சார். தினம் ஒரு கொய்யா, தினம் ஒரு கொய்யா. நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் ஐயா. இந்த மாதிரி நமக்கு பொருத்தமாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும். போய் ஆப்பிள் ஆப்பிள்னு போய் விழ வேண்டியதில்லை. ஓகே, ஆப்பிள் சாப்பிடுங்க, வேண்டான்னு நான் சொல்ல. ஏன்னா ஆப்பிள் நம்ம பாரம்பரியம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஆப்பிள் சாதாரணமாக சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனாலும் கொய்யாப்பழம் தான் நமக்கு சிறந்தது என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம பகுதியில் என்ன விளையுதோ அதுதான் நமக்கு கூடுதல் பொருத்தம். அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சரியா? பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாரோட கேரியர்லேயும் வரும் சார். ஏன்னா இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஜம்முன்னு ஒரு பிஸ்னஸ்னால் ஏறி உட்காருவோம், ஒரு காரில் போவோம், சைன் பண்ணுவோம், ஏசியில் இருப்போம், என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் இளைஞர்கள் நிறைய பேர். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னு ரைட், தப்பு கிடையாது. பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண காலகட்டங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா உங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணிங்கன்னா the students can able to. அதாவது ஒரு பாதிப்பு, கரெக்ட், ஒரு சிக்கல் வந்தால் அதை எப்படி ஜெயிக்கிறது, அதான் நான் கேள்வி. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களை. ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், அதை மாணவர்கள் விரும்பினா எழுதிக்கலாம் அல்லது மனதில் ஏற்றுக்கொள்ளலாம். சோதனை, சிந்தனை, சாதனை. சோதனை, சிந்தனை, சாதனை. இப்போவே பாராட்டிட்டீங்க, நன்றி. சோதனை என்றால் தோல்வி. எனக்கு ஒரு தோல்வி வரும்போது நான் என்ன செய்கிறேன்? சிந்திக்க ஆரம்பிச்சிடும். முதல் அழணும். தோல்வி வந்தோன்னா அழணும் தானே. பெண்கள் நிறையா இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். இங்கே எல்லாம் வீரமங்கைகளாக இருக்காங்க சார், இல்லை அழுவ மாட்டாங்க சார். சார் அழுகிற தப்பு இல்லை சார். அதாவது சோதனை வந்தோடனே அழலாம், ஆனால் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அழுகையை நிறுத்தணும். அழுகையை நிறுத்திட்டு சிந்தனை, திங்க் தேர் மஸ்ட் பி எ பெட்டர் வே அப்படின்னு சொல்லியிருக்கான். சிந்தியுங்கள், சிறந்த வழி இருக்கின்றது. அழுகிறத நிறுத்திட்டு யோசிக்கணும், ஏன் இந்த சோதனை வந்தது, ஏன் தோத்தோம் அப்படின்னு யோசிக்கணும். யோசிக்கும்போது நார்மல் டேஸில் இருந்த ஐடியாஸை விட அருமையான சூப்பர் ஐடியாஸ் வரும். கண்டிப்பாக சார். சிந்தனை அப்போ தானே பண்ணுறோம். சோதனை வராமல் யாராவது சிந்தனை பண்ணுறோமா? அது வாட்டில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. சோதனை வந்தோடனே சிந்தனை பண்ணுறோம். சிந்தனை பண்ணும்போது பிரம்மாதமான கருத்துக்கள் வருது. அதனால் என்ன வருது? சாதனை. ஃபார்முலா ஒத்துக்கிறீங்களா? இதற்கு கேஷுவலாக நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு
சான்று. ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறேன். எங்கள் அப்பா இருக்காங்க. அப்போது எங்களுக்கு ஒரு சேல்ஸ் டேக்ஸ் நோட்டீஸ் வந்தது. சேல்ஸ் டேக்ஸ் நோட்டீஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? சோதனை. 3 விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் சேல்ஸ் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றது சோதனை. அந்த நோட்டீஸில் என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் விற்கும்போது கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. இது பழைய ஸ்டைல். கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்ச் சீனியர்ஸுக்கு தெரியலாம். உங்கள் அம்மாலாம் எங்கிட்ட வந்து எண்ணெய் வாங்கும்போது, உங்கள் அம்மாவோ பாட்டியோ எண்ணெய் வாங்கும்போது வீட்டில் இருக்கிற பழைய கண்டெய்னரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃப்ரெஷ் கண்டெய்னரில் வாங்கிக்கிடுவாங்க. இது ஓல்ட் சிஸ்டம், உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்போ கேஸ் சிலிண்டர் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு தடையும் கேஸ் சிலிண்டர் அம்மா புதுசு வாங்குறாங்களா? சிலிண்டர் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் மட்டும் தானே வாங்குறாங்க. ஸோ எப்படி சிலிண்டர் எக்ஸ்சேஞ்சோ அந்த மாதிரி தான் நாங்கள் கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுருந்தோம் நல்லெண்ணெயில். ஓகே. சேல்ஸ் டேக்ஸில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவங்க என்ன எண்ணெய்க்கு மட்டும் வரி போடுறாங்க, ஏன் கண்டெய்னருக்கு வரி போடல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 3 ஆண்டுகள் கணக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் தப்பு, இவ்வளோ வரி நீங்கள் போட்டிருக்கணும், இவ்வளோ வரி நீங்கள் போடாதனால உங்களுக்கு பெனல்ட்டி, அபராதம். அதுக்கு பிறகு வட்டி, எங்கள் பணம் உங்கள்கிட்ட இருந்ததில் வட்டி. அதற்கு பிறகு பீனல் இன்ட்ரெஸ்ட், அபராத வட்டி. வட்டிக்கு வட்டி. அரசாங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் வியாபாரிகளை கஷ்டப்படுத்துறதில்ல. போட்டு 1.5 கோடிக்கு நோட்டீஸ் வந்தது. 1.5 crores. எந்த வருஷம் சார் இது? 1. இது வந்து 1982, 83, 84. வெரி பிக் மணி சார், வெரி பிக் மணி. அந்த 1.5 கோடியை செலுத்தணும் அப்படின்னா எங்கள் வீடு, எங்கள் தோட்டம், எங்கள் தொழிற்சாலை விற்றா தான் கட்ட முடியும். இவ்வளோ பெரிய சிக்கலில் ஒரே ஒரு நோட்டீஸ் ஒரு பிஸ்னஸ் மேனை கொண்டு போக முடியும். இதுக்கு பேர் என்ன? சோதனை. ஆனால் அந்த மாதிரி சோதனை வரும்போது ஒரு வருத்தம் ஏற்படுறது. எங்கள் அப்பா தூங்கலை அன்னைக்கு. ஆனால் தொடர்ந்து இப்படி தூங்காமலே இருந்துட்டு போனால் என்ன ஆகும்? பிரயோஜனம் கிடையாது. அப்போ சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம். சோதனை பார்ட் முடிஞ்சது, இப்போ சிந்தனை. இந்த சிந்தனை பார்ட்டில் என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டில் பெஸ்ட் அட்வொகேட் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? எஸ் சார், எஸ் சார், அட்வொகேட். ஏன்னா சேல்ஸ் டேக்ஸ் நோட்டீஸ் வந்தோடனே வேலையெல்லாம் முடியலை, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ பெஸ்ட் அட்வொகேட் யாருன்னு தேடுறோம். ஒரு அட்வொகேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவர்கிட்ட போகிறோம். எங்கள் அப்பாட்ட ஒரு அட்வொகேட் வந்து 2000 ரூபா ஃபீஸுன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, 1500 ரூபா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? 2000 ரூபா ஃபீஸ் சொன்னால் 1500 ரூபா வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் எங்கள் அப்பாவுக்கு உண்டு. அவர் முதலாக 25000 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு தயாராகிட்டார். ஏன்? பிரச்சனை 1.5 கோடி. வால்யூம் ஆஃப் த ப்ராப்ளம். 1.5 கோடியை காப்பாற்றணும். இங்கே 25000க்கு வக்கீல்கிட்ட பேரம் பேசுறதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் சிறந்த வக்கீல். ஸோ கோர்ட்டுக்கு போகிறோம், ஸ்டே கொடுத்துட்டாங்க கோர்ட்டில். ஸ்டேனா தற்காலிகமாக இந்த 1.5 கோடி நாங்கள் செலுத்த வேண்டாம், தற்காலிகமாக. விசாரித்து முடிஞ்ச பிறகு செலுத்த வேண்டியது வரலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே. ஸோ சோதனை வந்தது, அதனால் சிந்தனை வந்தது. சிந்தனையில் பார்ட் 1 முடிஞ்சு போச்சு. சிந்தனையில் பார்ட் 2. இத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுறமே, 40 வருஷத்துக்கு மேலே வியாபாரத்தில் இருக்கமே, இந்த ஒரு 1.5 கோடி செலுத்தக்கூட நமக்கு தகுதி இல்லையே என்ற எண்ணம் முதலில் வருது.
அதன் மூலமாக ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, நாங்கள் லாபமே இல்லாமல் வியாபாரம் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் கேஷுவலாக இருந்திருக்கு. வருஷம் முடிஞ்சு 6 மாதம் கழித்து தான் கணக்கே வரும். அப்போ லாபமே இல்லாமல் வணிகம் பண்ணிட்டுருக்கோம். ஏதோ மக்கள் சேவை மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அப்போ முதலாக அதை திருத்துறோம். இனிமேல் தொழில் செய்தால் ரூபாய்க்கு 3 நயா பைசா லாபம் வரும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். சிந்தனை பார்ட் 2. சிந்தனை பார்ட் 1 வந்து கோர்ட்டுக்கு போனது. சிந்தனை பார்ட் 2 வந்து ப்ரைஸ் ரிவிஷன். நம்ம விலையை 3% லாபம் சேர்த்து விலை வைக்கணும். பார்ட் 2 3 வருஷம் ஆச்சு. 1.5 கோடி சம்பாதிச்சாச்சு. எதுக்காக 1.5 கோடி சம்பாதிச்சோம்? சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறதுக்கா. அதே நேரத்துக்கு எங்கள் அட்வொகேட் வந்து பெரிய அட்வொகேட் இல்லையா, ஜெயிச்சிட்டார். கைதட்டுங்கப்பா. கேஸில் ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சார்னா, அதே தான். ஆமாம், கேஸ் சிலிண்டர் வாங்குறாங்க, கேஸுக்கு மட்டும்தானே வரி வருது, சிலிண்டருக்கு வரி வரலையே அப்படின்னு சொன்னோன்னா ஜட்ஜி ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போது 1.5 கோடி சம்பாதிச்சாச்சு. எதற்காக? ஃபைன் கட்டுறதுக்காக. இந்த பக்கம் 1.5 கோடி கட்ட வேண்டான்ட்டான். நெட் ரிசல்ட் என்ன? 3 கோடி லாபம். ஹலோ, ஒரு பக்கம் 1.5 கோடி சம்பாதிச்சு ரெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் 1.5 கோடி செலுத்த வேண்டாம், 3 கோடி லாபம். சோதனை சோதனை சோதனைன்னு முதல் சொல்லுங்க. சோதனை சொல்லுங்கப்பா. சிந்தனை, சாதனை, பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் அதுக்குள்ள. ஓகே. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை ஏற்படுத்துகிறவங்களுக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டுருங்க ஏன்னா அவங்க பிரச்சனை ஏற்படுத்தினதுனால நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிரச்சனை அவங்க ஏற்படுத்தலைன்னா சிந்திச்சிருக்க மாட்டீங்க. எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ புதிய எண்ணங்கள் வருது, இன்னோவேஷன் வருது, அதன் மூலமாக சாதனை வருது. நான் இன்னும் அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸரை கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய மாலை, ரோஜாப்பூ மாலை வாடி விட்டது என்பதை சபையில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எக்ஸலன்ட் சார். சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் கிளாஸில் கேஸ் ஸ்டடின்னு கொடுப்போம் சார். இதுதான் கேஸ் ஸ்டடி. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? கேஸ் ஸ்டடி எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து பார்ட்டாக அந்த ப்ராப்ளத்தை பிரித்து ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபிட் இன் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். சார், நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா தட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஒன். தேங்க்யூ. திஸ் இஸ் வாட் முடிவேடு முன்னேறு ப்ரோக்ராம் இஸ் ஆல் அபவுட். புரியுதா? இப்போ எது இந்த முடிவேடு முன்னேறுல நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் பிஸ்னஸ் மேன் வந்து அவரோட ப்ராப்ளத்தை சொல்லி அதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது தட் வில் ரீச் யூ அட் ஃபாஸ்ட். ஏன் கவரேஜ், டிவி கவரேஜ்னா, அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி மேக்னனமஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றையும் பயன்படக்கூடாது, சொசைட்டி இது பார்க்கக்கூடிய ஒரு நபரும், யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் பார்க்கக்கூடிய ஒருத்தரும் உங்கள் மாதிரி நபர்கள் வந்து ஷேர் பண்ணும்போது they will also can learn from that. So excellent sir, excellent one. Thank you very much. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நிறைய யூத் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வருது. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க? இப்போது எனக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, சாரநாதன் கல்லூரிக்கு வருவேன். வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட பேசுவேன், அவங்களுடைய முடிவெடு முன்னேறு நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இதே பாயிண்ட் தான் சார் எங்கள் செக்ரட்டரி சார்னு சொல்லுவார். முடிவெடு முன்னேறு ப்ரோக்ராம்
7 சீசனும் சார் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறது, எனக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் சார், புது புது விஷயங்கள் நான் கற்றுக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ சேம் வேவ் லென்த் அண்ட் வைப்ரேஷன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.